சாதாரண ஒரு செவி வழி செய்தி. கர்ணன் என்ன செய்தான், எல்லாருக்கும் நவரத்னங்களாக கொடுப்பானாம், பொன்னையும் பட்டையும் வாரி வாரி அழிப்பான், யாருக்கும் அவன் சாப்பாடெல்லாம் போட மாட்டான். அவங்ககிட்ட போனால் ஒரு இவ்வளோ கை நிறைய அள்ளி பொற்காசுகளை கொடுத்துருவான். ஒரு கிராமே 2700. அவன் இருந்தானா இப்போ என்ன இவ்வளோ நல்லா இருக்கும் நினச்சி பாருங்க. நம்மெல்லாம் கொஞ்சம் லேட்டாக அவனை பற்றி நினைக்கிறோம். ஒரு முறை ஒரு ரொம்ப பசித்த ஒருவன் வந்தான், ஒரு அந்தணன். கர்ணா, என்னுடைய தேவை ஒருவன் சோறு, உன் பொன் பொருள் எனக்கு வேண்டாம். உடனே இவன் சொன்னாங்க, பாரு, நான் பொற்காசுகளை தவிர நவரத்தினங்களை தவிர யாருக்கும் எதுவும் கொடுத்ததே கிடையாது. பிடி நவரத்தினங்களே. நவரத்தினத்தை திங்க முடியுமா? பொற்காசுகள் பசியை போக்குமா? எனக்கு சோறு வேண்டும். யோசிச்சான் கர்ணன். இங்கே அதாவது சோறு கொடுக்கறது அவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது ரொம்ப கீழே. அதனால் அவன் சொன்னாங்க, பாரு, அங்கே ஒரு சத்திரம் இருக்குல்ல, அங்கே சோறு கிடைக்கும், நீ அங்கே போய் வாங்கிக்கோ. உடனே அந்த அந்தணன், உன் பொற்காசெல்லாம் எனக்கு வேண்டான்னு அந்த சத்திரத்திற்கு சென்றான். கொஞ்சம் சோறு கிடைத்தது, உண்டான், பசி தீர்ந்தான், போயிட்டான். கர்ணனுக்கு கடைசி காலம் மகாபாரதம் உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் அடங்கி அவன் செய்த தான தர்ம பலனை கூட கிருஷ்ண பரமாத்மா வாங்கிட்டு போய் இங்கே நின்றுக்குது அவனுக்கு உயிர் குழி, இன்னும் போகலை உயிர். அப்போ நாக்கெல்லாம் வறண்டு போச்சான். ஒரு மடக்கு யாராவது தண்ணி கொடுத்தா தேவையில்லைன்னு நினைக்கிறப்போ தர்ம தேவதை தோன்றி, கர்ணா, இந்த விரலை நீ வாயில் வைத்துக்கொள், உன் தாகம் அடங்கும். கர்ணன் அதே மாதிரி வைக்க தாகம் அடங்கி தொண்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன காரணம்? சோறு கிடைக்கிற இடத்தை நீ காட்டினாய் அல்லவா, அந்த விரல் புண்ணியம் செய்தது. அப்போ அந்த இடத்தை காட்டின விரலுக்கே அந்த புண்ணியம் என்றால் ஏழைகளின் பசியை தீர்த்தல், அப்போ ஏழைகளுக்கு சோற்றை அளிக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அதனால தான் அவ்வை பெருமாட்டி சோறு இடும். அதுவும் திருமலை சொல்ற ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லைங்க, அணுவளவு உங்களால் எவ்வளோ முடியும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. மிகச்சிறந்த அரங்களா அவர் என்ன சொல்றார்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எல்லாரும் மல்லிகைப்பூ போடுங்க, விலை உயர்ந்த பூ இல்லை, எது கிடைக்குதோ வில்வமா துளசியா அருகம்பல்லு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை, அதையாவது போடுங்க, எதை முடியுதோ கொடுங்க. இப்படியே போறீங்க, அப்படி பச்சை புல்லை பிடிங்கி பசுவுக்கு கொடுங்க, அது மிகப்பெரிய தானம். பசுவுக்கு ஒரு வாய் உரை, ஒரு கைப்பிடி புல். 5 இட்லி திங்கிறீங்க, ஒன்றை குறைச்சிக்கிட்டு ஒரு ஏழைக்கு 10 பேர் 10 இட்லி குறையுது. அப்போ 2 பேர் ஏழைகளுக்கு சாப்பாடுக்கும். பிடியரிசி திட்டம்னு மகா பெரியவர் கொண்டு வந்தது, அப்படி ஒரு நல்ல ஸ்கீம் அது. அப்போ யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதெல்லாம் எதுவுமே என்னால் முடியாது, நான் பசுவை தேடி போக மாட்டேன், சாப்பாட்டையும் குறைக்க மாட்டேன். வேறு ஏதாவது ரொம்ப எளிமையான அறம் இருக்கா? இனிமையாக பேசுப்பா, சிடுன்னு பேசாத, அது கூட மிகச்சிறந்த அறம் என்று வாழ்வியல் நெறிமுறைகளை திருமூலர் காட்டுகின்றார். இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, சோறு இடும் தண்ணீரும் கொடு. அப்படிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கு பேங்க் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டு, காசை சேர்க்க நிறைய இருக்கு வழி. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு காயினாக மாற்றி ஒரு பானையில் வச்சு வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அதுதான் இப்போ புதையலாக கிடைக்கிது. இப்போ சில சமயம் புதையல் கிடைக்குன்னா இப்போ யாருக்கு சொந்தம்? அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். எப்போவாவது ஒரு தடவை நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா புதையல் கிடைத்தது, சத்தம் இல்லாமல் அவங்க 4-5 பேர் பகிர்ந்துருப்பாங்க. அதில் ஒருத்தன் அதை விற்க போகிறவன் மாட்டிக்குவான். அவ்வளோதான், எல்லா காசும் தாசுதார் வந்துடுவார், ஆர்டிஓ பின்னாலே கொண்டாட, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் சொல்கிறாரு, ஔவையார், பாவிகளா, இங்கே செத்து போனதுக்கப்புறம் யாருக்கடா போகுது? அருமையான பட்டு, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே. திட்டார் பாருங்க நம்மளெல்லாம், கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பிறகு பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம். ஒன்ஸ் உயிர் போயிடுச்சுன்னா, சரி நம்ம அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் கூட வச்சா புதைக்க போகிறாங்க, வெட்டியாம் புடவை கூட ஒரு உருவிட்டு தான் அனுப்புவான்றாங்க. அப்படிங்கிறப்போ ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். தேன் என்ன செய்யும்? ஒவ்வொரு இடமா பூவில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேன் அடை, யாரையும் கிட்டக்க விடாது, தானே அதை பார்த்து தானும் உண்ணாது, உண்ணவும் விடாது. நம்மால் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போவான், ஒரு காட்டு எல்லாம் ஓடி போனது, அதை எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சு ஈயார் தேட்டை, தேட்டைனா தேடுதல், தேன். தீயார் கையில் தீப்பந்தத்தை வைத்திருக்கின்ற ஒருவன் அதனை அனுபவிப்பான். தீயார் கொள்வர். இன்னொரு அர்த்தம், ஈயார், யாருக்குமே கொடுக்காதவன் செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போக ஒரு திருடன் இருப்பான். எங்கேருந்து வரான்? ஈரான்லேருந்து வர்றாங்களாம். என்னங்க கொடுமை, நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தா ஃப்ளைட்டில் வர்றாங்களாங்க. பிளேனில் வந்து ஒரு 10 வீட்டை கொள்ளையடிச்சு நகையெல்லாம் உருக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு 1 வருஷம் அவங்க வரமாட்டாங்க, இன்னொரு குரூப் வரும்.
அப்போ ஃப்ளைட்டில் வர்ற திருடங்கள்லாம் எங்கே வர்றாங்கன்னா தர்மமிகு சென்னைக்கும் தமிழகம். ஏன்னா தங்கம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பொம்பளைங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தங்கத்தை இந்தியாவில் நிறைய தங்கம் இருக்குன்னா ஒரு பகுதி தங்கம் பெண்களிடம் ஆபரணங்களாக இருக்குன்னு பேப்பரில் போட்டால் சும்மா விடுவானா நம்மளை. அந்த மாதிரி ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் திட்டுன்னு திட்டுறாரு. இந்த ஔவையார் நிறைய கூற்றுகளை உங்களுக்கு தெரியும். ஆத்திச்சூடி நான் இதெல்லாம் நிறையா சொன்னேன், நல்வழி எல்லாம். அந்த கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது திருவையாற்றில் நடந்தது. அது நான் கலந்து கொண்ட இது 2வது மகாநாடு, அனைத்துலக அவ்வை மாநாடு. அவங்க ஒரு 5 பேருக்கு ஔவையார் விருதுகள் கொடுத்தாங்க. தமிழுக்கு, சமயத்துக்கு, சமுதாய பணிக்குன்னு. அதில் தமிழ் பணிக்கு ஔவை விருது எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாமளே ஔவையார் பைத்தியம், நமக்கு ஔவையார் தேடி விருதை கொடுத்தாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ஒரு ஆங்கிலேய பெண்மணி, இப்போ ஜியு போப் நான் சொன்னனே, அதே மாதிரி இந்த ஆங்கிலேய பெண்மணி எல்லாவற்றையும் படித்து, ஔவையாருடைய கருத்துக்களை எல்லாம் படித்து, தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப மயங்கி போய் ஔவையாரை பற்றி ரொம்ப பாராட்டி ஒரு பேப்பர், ஷி பிரசன்டட் எ பேப்பர் இந்த கான்ஃபரன்ஸில். அதில் அவங்க சொல்கிறாங்க, எல்லா உலகத்திற்கும், எல்லா மொழி பேசுகின்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கூற்று ஔவை கிட்ட இருக்குது. அது என்ன என்றால், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் பொருந்துமா பொருந்தாதா? எது இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் படிச்சிருக்கான்னு வைங்களேன், ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் நான் ஏன் சார் தொல்காப்பியத்துலேருந்து ஒரு சூத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் தெரியுமா? அவர் பெரிய சர்ஜனாகவே இருக்கலாம், அவருக்கு தெரியாது. என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கட்டடக்கலையை பற்றியோ அல்லது மருத்துவ கலையை பற்றியோ கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே தெரியாது, தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, அவசியமும் கிடையாது. எங்கள் தமிழில் இருக்கிறதே கோடியில் ஒரு பகுதி எனக்கெல்லாம் தெரியாது. அது கடல்னா ஒரு துளி தான் நாங்கள் படிச்சிருக்கோம், அந்த துளி தான் எடுத்து சொல்ல முடியுது. அவர் சொல்கிறார் பாருங்கள், ஔவையார் ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாரும் மேடை ஏற முடியாதுங்க. இப்போ என்னை விட நல்ல பேச்சாளர்கள் இந்த பெண்கள் இருக்கீங்க. இந்த மேடையில் உட்கார்ந்தாலும் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அவர் சொல்கிறாரு, ஆர்த்த சபை 101, 100ல் ஒருத்தந்தான் அங்கே இருந்துட்டு பேசுகிறான். என்னத்தந்தம்மா பேசுது, ஒரே அருவை. சினிமாவை பற்றி எவ்வளோ கமெண்ட் அடிக்கிறான், படமாக எடுக்கிறான், போரு. நீங்கள் அந்த இடத்துல போய் ஷூட்டிங் நடத்துகிற இடத்துல போய் ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்த்தாதான், ஐயோ இவ்வளோ கஷ்டமாக ஷூட்டிங். நாங்கள் சில சமயம் அந்த திருப்பி ரீடேக் எடுக்கிறப்போ, அப்பா சினிமா எடுக்கிறது இவ்வளோ கஷ்டமா? அப்படியே அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களால் தான் கஷ்டம், எவ்வளோ படங்கள் எடுக்கிறது கஷ்டம். மேடைக்கு உட்காந்தாதான் பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அப்போ அவ்வை சொல்கிறாரு, 100ல் ஒருத்தன் தான் ஆர்த்த சபை 101. அதில் செலக்டடாக 1001 கொஞ்சம் புலமையோடு பேசக்கூடியவன் 1000ல் ஒருத்தன் தானா. அதில் ரொம்ப வார்த்தை 10,000ல் ஒருத்தனுக்கு தான் நல்ல வார்த்தை சுத்தம் இருக்குமா. எப்படி 100ல் ஒருத்தன் மேடை ஏறுவான், 1000ல் ஒருத்தன் தான் பேச்சு திறமை, அதில் 10,000ல் ஒருத்தனுக்கு தான் வார்த்தை இருக்கும். கோடியில் ஒருத்தன் தான் வள்ளலாக இருக்க முடியும். கோடியில் ஒருத்தன் தான் கையில் காசுனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிற அந்த தன்மை கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் படிச்சுட்டு அந்த அம்மா ஆகா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் அது பொருந்தும். எந்த நாட்டில் இருக்கவன்ட்டையும் போய் சொல்ல, ஐயோ நீ படித்தது கொஞ்சம் தான், நம்ம படிக்காதது எவ்வளவோ இருக்குங்கிற வார்த்தை எல்லா சமயத்திற்கும் எல்லா மொழிக்கும் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் என்று கருதி அந்த அம்மா தான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார்கள். என்ன சொன்னாங்க? What we have learnt is like handful of earth, and what we have yet to learn is like the whole world அப்படின்னு மொழியாக்க சொன்னாங்க. What we have learnt is like a handful of earth, கைமண் அளவு. What we have yet to learn is like the whole world, கல்லாதது உலக அளவு. தமிழில் 4 வார்த்தைங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. இதை மொழியாக்கம் செய்வதற்கு 17 ஆங்கில வார்த்தைகள் தேவைப்பட்டுள்ளன. சொல்வளம் மிக்க மொழி தமிழ் அப்படின்னு சொன்னது ஒரு மேனாட்டு பெண்மணி. எவ்வளவு மகிழ்ச்சியும் எவ்வளவு பெருமையும். இத்தனை இலக்கியம் நம்மக்கிட்ட இருக்கு, இவ்வளவு சொல் வளம் இருக்குங்கிறத கூட நம்ம எடுத்து சொன்னாதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியும். இந்த போர்டு அதான் அடுத்தது இன்னும் ரொம்ப சிறப்பு என்னன்னா, இதை எழுதி ஔவையார் என்ன பண்ணாங்க, மேலே தமிழ் கீழே ஆங்கிலம் எழுதி, அந்த அம்மா மேனாட்டு பெண்மணி, சேயிங்ஸ் ஃப்ரம் பொயட் ஔவை தமிழ்நாடு சவுத் இந்தியா, தொங்குற இடம் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகன் பல்கலைக்கழகம். அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு மோட்டோன்னு ஒன்று, கல்லூரி மாணவர்கள்லாம் வச்சுருப்பாங்களே, இப்போ மேகசின் பத்திரிகை எது எடுத்தாலும் ஒரு கொள்கைன்னு வச்சுருப்பாங்களே, அந்த கொள்கையே மெக்சிகன் பல்கலைக்கழகத்துக்கு ஔவையாருடைய இந்த வார்த்தைகள்.
அதாவது வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்லணுங்க நமக்கு. நீங்க ஒரு வாரத்துக்குள்ள, நான் பத்திரிகை பேரையே சொல்றேன், தினமலர் எடுத்து பாருங்க, 10 நாளைக்குள்ள சே நோ டு பரோட்டா, சே எஸ் டு பழையதுன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. பழையதை பத்தி அரை பக்கங்க. அந்த பழைய சாதத்துல தண்ணியை விட்டு அவன் எழுதியிருக்கிறத பார்த்தா அமெரிக்காவில் அதை ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இந்த பழையதுன்னு இவங்க சொல்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படின்னு சாதத்தில் தண்ணியை விட்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. தமிழ்நாட்டில் அதை வந்து வெங்காயம் வச்சு சாப்பிட்றாங்க, அதை மாதிரி ஒரு சிறந்த உணவே இல்லைன்னு அவன் சொல்கிறான். அமெரிக்காவில் இருக்கவன் சொன்னால் தான் நம்ம ஆளுக்கு பழசோட அருமையே தெரியுது. அது மாதிரி இவங்க வந்து தமிழ் இப்படிப்பட்ட மொழிடா. அது மாதிரி டாக்டர் கால்டுவெல்னு ஒருத்தர் வந்தார். நம்ம வந்து தமிழ் தனித்து இயங்க முடியாது, வடமொழி கலப்பு இல்லாமல் தமிழ் பேச முடியாது, எழுத முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் முதல்ல டாக்டர் கால்டுவெல் வந்து தமிழ் மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அத்தனையும் படித்து ஆராய்ந்து த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு 1400 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போட்டார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு அந்த புத்தகத்து பேர். அதில் சொல்கிறார், தமிழ் தனித்து இயங்க வல்லது. இந்த 4 மொழிகளுக்கும் தாய்மொழி வடமொழி கிடையாது தமிழ்னு சொன்னது கால்டுவெல். நம்மால் ஒத்துக்க மாட்டான். நாங்கள் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தோம்னு சொல்கிறத பெருமையாக நினைப்பானே தவிர, தமிழ் தான் கன்னடமும் களி தெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து ஒழியா உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். அந்த பாட்டோட செகண்ட் பாரால சுந்தரம்பிள்ளை சொல்றார், இத்தனை மொழிகள் பிறந்து இத்தனை பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறமும் நீ இவ்வளவு இளமையாக இருக்கிறாயே, கன்னித்தன்மையோடு இருக்கிறாயே, தமிழே உன்னை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு.